இந்த வீடியோவில் எஸ்டிமேஷன் ஆஃப் வேரியஸ் காஸ்ட், அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஓவர் ஹெட் காஸ்ட்டு, இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சர்டைன் ப்ராடக்ட் இஸ் டு மேக் ஹேண்ட் ஆர் மாஸ் ப்ரொடக்ஷன் ஏதோ வந்து பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டைம் டேக்கன் 2 மணி நேரம். அடுத்து வந்து அந்த ஓவர் ஹெட் வந்து 40% எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் மெத்தட் வந்து 15 மணி நேரம் எடுக்கு 100 ப்ராடக்ட் செய்ய அண்ட் 140% லேபர் காஸ்ட்டு. இதை மேனுவல் மெத்தடு மாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, இது வந்து நம்ம கையால் இது பண்ணுறது, இது வந்து மிஷினிங் பர்பஸ் மூலிமா நம்ம இது பண்ணுறது ஆட்டோமேட்டட். ஓகே, மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு? 1,000 ரூபா. இதுலேயே மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு? 1,000 ரூபா. லேபர் காஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க சொல்லியிருந்தாங்க? லேபர் காஸ்ட் வந்து அட் த ரேட் ஆஃப் 80 பைசா இன் ஈச் கேஸ். இங்கேயும் 80 பைசா, இங்கேயும் என்னது 80 பைசா. ஆனால் இங்கே ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? 15 ஹவர்ஸில் 100 ப்ராடக்ட் செய்கிறோம் அப்படின்னா 15/100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோன்னா 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மேனுவலாக செய்கிறது அப்படின்னா இன்ட்டு 2 போட்டாச்சு. இப்போது எவ்வளோ காசுன்னு தெரிஞ்சு போயிடும், இங்கேயும் எவ்வளோ காசுன்னு தெரிஞ்சு போயிடும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 40% வந்து லேபர் காஸ்ட்டு, 40% லேபர் காஸ்ட் நமக்கு தெரியும். அதுக்கு இன்ட்டு 40/100 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? 140% ஆஃப் த லேபர் காஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். இன்ட்டு 140/100 போட்டால் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஃபேக்ட்ரி காஸ்ட் தேவைன்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, லேபர் காஸ்ட் எவ்வளவு, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் மெட்டீரியல் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், லேபர் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி இது பண்ணிக்கிறது. ஓகே, அப்போ என்ன ப்ரொடக்ஷன் வந்து இது வந்து 1.8 தான் இது. நாங்கள் 3 ரூபா மேலே வருது. அப்போ நான் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்கிறது எனக்கு லாபத்தை தரும் அப்படிங்கிற அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லேபர் காஸ்ட்டில் ஃபோர்ஜிங் என்னது, கட்டிங், செட்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு பெரிய டேட்டா. ஓகே, இந்த டேட்டா பேஸ் பண்ணி இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் நட்டு போல்ட் வந்து 1,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் எனக்கு லாபமா நஷ்டமா. ஓகே, இஃப் ஸோ வாட் பை அமௌண்ட்டு பெர் பீஸ், ஒரு பீஸ் செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேரக்ட் லேபர் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கும். டேரக்ட் லேபர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். டேரக்ட் லேபர் காஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 30, 120, 100, 75, 50, 45 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 420 கிடைக்கும். ஓகே, அடுத்து டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டேரக்ட் லேபர் காஸ்ட்டு ப்ளஸ் என்னது டேரக்ட் எக்ஸ்பென்ஸ். டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு? 750 ப்ளஸ் டேரக்ட் லேபர் காஸ்ட் எவ்வளவு? இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, 420. டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 75 ரூபாய். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இது செய்யறதுக்கு என்ன செய்யறதுக்கு? 2000 போல்ட் நெட்டு செய்யறதுக்கு எனக்கு ஆகக்கூடிய இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் காஸ்ட்டு ப்ளஸ் மெஷினிங் காஸ்ட்டு. ஓகே, இந்த ஃபோர்ஜிங் காஸ்ட்னா லேபர் காஸ்ட்டில் எவ்வளோன்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதாக இருக்குது பாருங்கள். ஃபோர்ஜிங் காஸ்ட்னா 150% ஆஃப் லேபர் காஸ்ட். நான் லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. மெஷினிங் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும்னா 100% ஆஃப் லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போது 150% ஆஃப் லேபர் காஸ்ட்டு. அப்போ எனக்கு 420 ரூபான்னு எனக்கு தெரியும் லேபர் காஸ்ட்டு. அதுக்கு 150%னா 150/100. இது எல்லாம் நான் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன்? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, அந்த டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது நான் ப்ரீவியஸான பல வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, பேக்கெட் எக்ஸ்பென்சஸ். அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். அந்த ஃபார்முலா என்ன இருக்குது? ஃபேக்ட்ரி காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்க்கணும். இப்படியே ஒன்று ரிவர்ஸ்லேருந்து எழுதுறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்பா ஃபேக்ட்ரி காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டுபிடிக்க எக்ஸ்பென்சஸ் என்ன ஃபார்முலா அதை எழுதுப்பா. ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதுப்பா? பிரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அப்போ பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாப்பா? ஓகே, பிரைம் காஸ்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஓகே, டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் லேபர், டேரக்ட் எக்ஸ்பென்சஸை கூட்டுப்பா. ஓகே, அது கிடச்சிடும். அடுத்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? அது லேபர் காஸ்ட்டு இதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம இந்த இதை எழுதிட்டு மெட்டீரியல் காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது என்னது? மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் இருந்தது. ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் எனக்கு என்ன இருக்குது? பிரைம் காஸ்ட் இது. பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? இப்படி ரிவர்ஸ்லேருந்து நம்ம எழுதிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக இருந்தால் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறது என்னது? எல்லா டேட்டாவையும் நம்ம சால்வ் பண்ணி தூக்கி உள்ளே போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஃபேக்ட்ரி காஸ்ட்னா பிரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னால் 20% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அப்போ அதை எழுதி இன்ட்டு 20/100 போட்டு நமக்கு கிடச்சிட போகுது. ஓகே, இப்போ டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிச்சி 2,804 தெரிஞ்சு போச்சு. நான் வந்து 2000 போல்ட் நெட்டு செய்கிறேன் அப்படின்னா ஒரு பீஸு 1,000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்ட்டு 2000 போட்டால் 3000. ஓகே, இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? என்னால் இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியுது. இப்போ 3000 செய்ய வேண்டிய இடத்துல என்னால் 2800க்கே என்னால் முடியுது. அப்போ எனக்கு லாபம் எனக்கு எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கு? 196 ரூபா எனக்கு லாபம். ஸோ நான் அந்த ப்ராஜெக்டை செய்வது எனக்கு லாபத்தை தரும் அப்படின்னு அர்த்தம்.
இன்னிய ஃபேக்ட்ரி காஸ்ட்டு 2 கிரேட் 1 கிரேட் 2ன்னு கண்டுபிடிக்காங்க. மெட்டீரியல்ஸு இதில் எது வந்து நமக்கு சூட்டபுளான மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகே இதில் மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, இது டைப் 1, இது என்னது டைப் 2. ஓகே கிரேட் 1 கிரேட் 2. கிரேட் 1 தனியாக கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் காஸ்ட் எழுதியாச்சு, லேபர் காஸ்ட் எழுதி. இப்போ ப்ரைம் காஸ்ட் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஓகே அடுத்து ஒர்க் ஆன் காஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா லேபர் காஸ்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 70% கண்டுபிடிச்சா ஒர்க் ஆன் காஸ்ட் தெரிஞ்சிடும். அடுத்து ஒர்க்கு காஸ்ட்டில் 12% கண்டுபிடிச்சினா ஆஃபீஸ் காஸ்ட்டு தெரிஞ்சிடும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அதில் இது செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக வந்தேன்னா லாபமோ நட்டமோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியாச்சு, 70% கண்டுபிடிச்சேன். அடுத்து என்ன சொன்னாங்க, 70% ஆஃப் த லேபர் காஸ்ட்டுன்ட்டு. ஓகே அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 12% ஆஃப் ஒர்க் காஸ்ட்டு. ஒர்க் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, ஒர்க் காஸ்ட்டு இதையும் இது பண்ணுன்னா ஒன்று கிடைக்கா. அதுக்கு ஒரு 12% கண்டுபிடிச்சா எனக்கு அந்த ஒர்க் காஸ்ட்டு கிடச்சிடும். ஓகே இது ரெண்டுத்தையும் நான் கூட்டும் போது எனக்கு 4790 ரூபா கிடைக்கி. எனக்கு லாபம் எவ்வளோ ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன், 5250 ரூபா. அப்போ நான் 540 ரூபா என்ன பண்ணியிருக்கேன், லாபம் பார்த்துருக்கேன். அடுத்து இது 2000 மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு 1000, மொத்தத்தையும் கூட்டினா 3000. இந்த ஒர்க் ஆன் காஸ்ட்டு இது இங்கேயும் எவ்வளோ தான், 70%, 12%. அப்போது இந்த இதுக்கு 70% கண்டுபிடிச்சா 700. அப்போ 3700. 3700 12% கண்டுபிடிச்சா 444 ரூபா. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கா. இதை நான் எவ்வளோ ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 4750 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன்னு. அப்போ இதுவும் எனக்கு என்னதான் லாபம். இது ரெண்டில் எனக்கு எது அதிகமான லாபம் தருது, இதுதான் அதிகமான லாபம் தருது. ஓகே இப்படி காஸ்ட் வைஸாக நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது தான் அந்த மாதிரி மெத்தட்ஸ். ஓகே அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சேல்ஸ் ப்ரைஸ் ஆஃப் த காம்போனன்ட் ஃப்ரம் ஸ்டீல் பார். ஓகே 6 சென்டிமீட்டர் லாங் கொண்ட ஒரு ஸ்டீலு, 2 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர், இது என்னது 2 சென்டிமீட்டர் டயமீட்டர் கொண்டதுனால வந்து மெஷினிங் பண்ணுறோம். 1.25 மணி நேரம் ஆகுது. காஸ்ட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓவர் ஹெட் வந்து டேரக்ட் லேபர் காஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதில் 100% சொல்லிட்டாங்க. ஓகே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். சேல்ஸ் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ் ஃபார்முலா எழுதிடும். சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற செல்லிங் ப்ரைஸ். அதில் என்ன கண்டுபிடிக்கும், டோட்டல் காஸ்ட்டு ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இது, ப்ராஃபிட்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, 20% டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன, ஃபார்முலாவை நான் எப்படி நான் ரிவர்ஸில் வந்து நான் போகிறாங்கிறது உங்களுக்கு புரியுதா. அப்போ மெட்டீரியல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் என்னமோ கொடுத்துருந்தாங்க, 20 per kgன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்போ அதில் நான் வெயிட்டோ அது டென்சிட்டியோ எனக்கு தேவைப்படுது. அப்போது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை என்னது வால்யூம். இப்போ வெயிட் தேவைன்னா டென்சிட்டி இன்ட்டு என்னது வால்யூம். வால்யூமோட ஃபார்முலா என்னது, π/4d² இன்ட்டு வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எல். நம்ம இந்த இதில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஃபார்முலா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், லென்த்தோட யூனிட் எம். அப்போ மீட்டர் க்யூப்னு தெரிஞ்சிடும். ஓகே π/4 d² எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2 தான் மீட்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ட்டு லென்த் எவ்வளவு எல். ஓகே டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 8 கிராம். ஓகே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று கிடச்சிருக்கு. எத்தனை காம்போனன்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம், 20 kg/kg. அப்போ 20க்கு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். லேபர் காஸ்ட் தேவை அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ காஸ்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், லேபர் காஸ்ட் எவ்வளோ கொடுக்குறோம், 4 மணி நேரம். லேபர் டைம் ஒரு நிமிஷம், லேபர் டைம் ஓகே 1.25 மணி நேரம் கொடுத்துருந்தாங்களா. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1.25. இப்போ 1.25 அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். லேபர் ரேட்டுன்ட்டு இந்த லேபர் டைம் மொத்தம் எவ்வளோ ரூபா, 5 ரூபாய்க்கு அந்த விலையை முடிக்கணும். இப்போ இந்த லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஓவர் ஹெட் சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 100% ஆஃப் த டைரக்ட் லேபர் காஸ்ட்டு. அப்போ லேபர் காஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதில் 100%. இங்கே 5 ரூபானா இதே எனக்கு 5 தான் கிடைக்குது. 100% 100 5 ரூபா கிடச்சிட்டு. ஓகே இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் தெரிஞ்சுட்டு, லேபர் காஸ்ட் தெரிஞ்சுட்டு, ஓவர் ஹெட் சார்ஜ் தெரிஞ்சிச்சு. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. இதில் 20% ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ ரூபா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கி, 2.603 கிடைக்கி. இப்போ டோட்டல் காஸ்ட் எனக்கு எவ்வளவு, 13.01. ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு, 2 எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு ஆன்சர் கிடைச்சி விடும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த காம்போனன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே நெட் ப்ராஃபிட் 10% அந்த செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஒருத்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்னு இருக்காங்க. இப்போ 25% நான் 25/100 நம்ம போட்டோம்னா 0.25 இன்ட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கான ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டே எழுதிடுவேன். ஏன் ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிங்கன்னு கேட்டால் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட்டையும் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸையும் ஃபேக்ட்ரி காஸ்ட்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா எங்கே இருக்குன்னு நான் தேடி அந்த ஃபார்முலா எழுதிடுவேன். ஓகே இப்போ டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட்னா என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் என்னது ப்ராஃபிட். ஓகே அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்னு இருக்கும். எஸ்பிஎஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட். ஏன்னா டோட்டல் காஸ்ட்டு இந்த செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்முலா.
ஓகே. அப்போ செல்லிங் ப்ரைஸ் நாங்கள் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தாங்க 6750 விற்றுருக்காங்கன்னு இருக்காங்க. அதில் 10% என்னது ப்ராஃபிட். அப்போ 10%னா 675 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கி. அப்போ டோட்டல் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ரூபா ஆயிருக்கும் 6075 ரூபா. டோட்டல் காஸ்ட்டுங்கிற இடத்துல 6075 போட்டாச்சு. ஃபேக்ட்ரி காஸ்ட் எனக்கு தெரியாது. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்லியிருந்தாங்க ஃபேக்ட்ரி காஸ்ட் நீ கண்டுபிடிச்சே இல்லப்பா அதில் 0.25 மல்டிப்ளை பண்ணிக்கணுன்ட்டாங்க. ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட வேல்யூ தெரியாது. ஓகே. ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட வேல்யூ வந்து என்ன பண்ணது தெரியாது. இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு பதிலாக 1ன்னு அர்த்தம். இங்கே 0.25 இன்ட்டு என்னது அதை இப்படி நான் எழுதுகிறேன். இதுக்கு பதிலாக எஃப்சி ப்ளஸ்ஸு இது என்னது 0.25 என்னது எஃப்சி. அப்போ இதுக்கு முன்னாடி 1 இருக்க அர்த்தம் 1 + 0.25னா 1.25 என்னது அதாவது இடதுக்கு பக்கம் என்ன இருக்குது 6075 = 1.25 எஃப்சி. எனக்கு எஃப்சி தான் தேவை. அப்போ 6075 டிவைடட் பை என்னது 1.25 அடித்து கொடுத்திக்கிறேன். எனக்கு நான் ஆன்சர் கிடச்சோம். ஓகே. அடுத்து இங்கே பாருங்களேன். இந்த அவுட்புட் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப் வந்து பல்பு ஃபேக்ட்ரியில் 5000 பல்ப் வந்து பண்ணுறாங்க. 2.75 ரூபான்னு வைக்கிறாங்க. ஃபிக்ஸடு 70000 ரூபா வந்து ஃபிக்ஸடாக வந்து வைக்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 6.25 சொல்கிறாங்க. ஓகே. கேல்குலேட் த மினிமம் ப்ரொடக்ஷன் வித்தவுட் எனி லாஸ் இல்லாமல் இந்த பொருளில் செய்யணும் அப்படின்றாங்க. இப்போ வேரியபிள் காஸ்ட்டு எவ்வளவு 2.75 இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. அது குவான்டிட்டியை பொறுத்து. டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னா குவான்டிட்டினா எனக்கு எவ்வளோ ரெக்வயர்டு தேவைப்படுதுங்கிறது தெரியாது. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் க்யூன்னு வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக 7000 ரூபா வந்துட்டுருக்கு. டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபிக்ஸடு காஸ்ட்டு ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட்டு தான் ருப்பீஸ் இன்ட்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகே. ருப்பீஸ் இன்ட்டு குவான்டிட்டி. அப்போ ருப்பீஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ வேரியபிள் காஸ்ட் மட்டும் என்ன பண்ணும் மாறும். ஃபிக்ஸடு காஸ்ட்டு அப்படியே தான் வந்துடும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 6.25 இன்ட்டு குவான்டிட்டி நம்ம போட்டோம்னா தெரிஞ்சிட போகுது. இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு நான் விற்றுருக்கணும் அதான் எனக்கு என்னது டோட்டல் காஸ்ட்டு. ஓகே. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாஸும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம கேல்குலேஷனாக எடுத்துக்கலாம். ஓகே. பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் there is no loss or profit line அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது 7000 ப்ளஸ் என்னது 2.75 Q. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுக்கு நான் விற்றுருக்கேன் 6.25 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பல்பை வந்து விற்கிறேன். எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே. இதை கொண்டு இங்கே மைனஸ் பண்ணிடுங்க. 6.25 Q மைனஸ் என்னது 2.75 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0 இது 12 வந்துடும். அது 5 5 3 3.50 Q 5 Q = எவ்வளவு 7000. இப்போ Qவோட வேல்யூ எனக்கு தேவை அப்படின்னா 7000 பை என்னது 3.5 இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 2000 பல்ப் என்ன பண்ணியிருக்காங்க விற்றுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. எந்த விதமான லாஸும் ஏற்படாமல். ஓகே. ஓரளவுக்கு நம்ம இதில் எஸ்டிமேஷன் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்டு ஓவர் ஹெட் காஸ்ட்டு பார்த்துருக்கோம். நான் போட்டிருக்க பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸும் யூஸ் பண்ணுங்கள். பாய்.